Praise the Lord, hallelujah, God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. Today is 28th August 2026, Friday. ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வதிங்க. நீர் வழி நடத்தினீர். இன்றைக்கும் இந்த தியானத்தை உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிக்கான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் நேற்று சொன்னது போல இன்றைக்கும் இன்னும் ஒரு படி தாண்டி அவருக்கு மகிமையாய் வாழ்கிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது ரெவலேஷன் சாப்டர் 3 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the New Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கினவரும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். யாரு மேல் எழுதுவாராம்? அதுதானுங்க பாக்கியம். To whom you write the name, the person who overcomes. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில், ஹல்லேலூயா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதிலிருந்து யாரிடத்தை ஜெயம் கொள்ளுகிறவன்? அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் பிசாசின் சாத்தானின் காரியங்களிலிருந்து ஜெயித்து அவன் சூழ்ச்சிக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அவங்க தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆமாதானே? Here Jesus says to the church in Philadelphia, ஆமாதானுங்களே, he who overcomes Satan will become a pillar in the God's heavenly temple. Hallelujah. The temple that will never be destroyed. That means, what is the temple? எந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறார்? அருமையா, எருசலேம் பட்டணம் என்று சொல்லுகிறார். எழுதுவேன் என்று, என் நாமத்தை எழுதுவேன் சொல்றாரு. அப்படி என்றால் என்ன சொல்லி வருகிறார்? அருமையானவர்களே, God and Christ themselves are this temple. நம் ஆண்டவரும் பிதாவுமே அந்த ஆலயம். வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 நீங்க இதை பார்க்கலாம். அருமையானவர்களே, ஜெயங்கொள்ளுகிற மனிதனாக இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும். சாத்தானினுடைய சூழ்நிலைக்கெல்லாம் சதிக்கெல்லாம் ஆளாகாதபடி, இந்த உலகத்தின் ஓட்டத்தோடு நீ ஓடாதபடி. ஏனோ காரணம் சொல்வதற்கு, கடைசி காலத்துல நிறைய சோதனைகள் வரும். ரொம்ப கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் அப்படியே தளர்ந்து போகும். அப்படியே தளர்ந்து இந்த உலகத்தோடு ஓட நினைக்கும். We are living in the mixed religion, mixed culture and mixed interrace, எல்லாம் கலந்திருப்பதனாலே ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அல்லது ஒருத்தரை தாங்குவதற்காக திருமணம், குடும்பம் இவை எல்லாவற்றையும் வருவதனால சூழல்கள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? சிலவற்றை விட்டு கொடுத்து விடுவோம். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, யோசித்து பார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு முறை யோசித்து பார். ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நீ வாழுகிறாயா? ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் பெயரை கொடுப்பேன், என் ஆலயத்தை கொடுப்பேன், என் பட்டணத்தை கொடுப்பேன், அதில் எல்லாவற்றிலும் அவன் பேர் இருக்கும். ஜெயம் கொள்ளுகிற மனிதனாக இந்த உலகத்திலே வாழு. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிரௌனை காத்துக்கொள்ளு, அந்த நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளு.
ஒப்பு கொடு. கர்த்தர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபை தங்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக நல்ல ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. Bless them, Lord. Help them to overcome in all situations so that they can stand for you, Lord, in the last days. Bless their faith. அவங்கள் விசுவாசத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையா கர்த்தருக்குள் ஐ ஓவர்கம் in Christ. Take care. God bless.